إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று பாருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எம்மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும் என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கணமேனும் நாங்கள் செய்யாமல் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே ஹதீஸ்களை பாதுகாப்பதில் சஹாபாக்களின் பங்கு என்ற தலைப்பிலே சில விடயங்களை நாங்கள் பார்ப்பதன் மூலமாக அந்த சஹாபாக்களுடைய அரும்பெரும் சேவைகள் என்ன, அவைகள் எந்த அளவுக்கு எங்களுக்கு நலவுகளை கொண்டு வந்து தந்திருக்கின்றது, அவர்களை போன்று நாங்களும் எவ்வாறு இந்த ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பாதுகாப்பதில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்றைய குத்பாவை நாங்கள் ஒதுக்கிக் கொள்வோம். இந்த தலைப்பிலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை பாதுகாப்பதில் சஹாபாக்களின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே முதலாவதாக ஹதீஸ்களை பற்றி நாங்கள் சிறிய ஒரு முன்னுரையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்கள் என்று சொன்னால் அதற்கு சுன்னா என்றும் சொல்லப்படும், அதே போன்று அதற்கு அசர் என்றும் சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அனைத்தும் இந்த ஹதீஸிலே அடங்கும். உலமாக்கள் இதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது கூறுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அவர்களுடைய சொல் வார்த்தைகள், அவர்களுடைய செயல்கள், அவர்கள் அங்கீகாரம் வழங்கி அவர்களுடைய அங்கீகாரங்கள், சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னால் செய்யும் பொழுது, அவர்களுடைய காலத்திலே ஒரு விடயம் செய்யப்படும் பொழுது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிக்காமல் மறுதலிக்காமல் அதை அங்கீகரித்தால் அதுவும் ஹதீஸுடைய சுன்னாவுடைய ஒரு வடிவம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள்,
அவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள், இப்படி போன்று அவர்களுடைய பண்புகளை வர்ணிக்கக்கூடிய செய்திகள். அதே போன்று அவர்களுடைய உருவமைப்புகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய செய்திகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இவ்வாறு தான் இருந்தது, அவருடைய தோல் புயங்கள், முடி இவ்வாறு தான் இருந்தது போன்ற அவருடைய அவயவங்கள், உறுப்புகளை வர்ணிக்கக்கூடிய செய்திகள். அரபியிலே சொல்வார்கள், மா உதீஃப இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்ட மின் கவுலின் வார்த்தைகள், அவ் ஃபிஅலின் செயல்கள், அவ் தக்ரீரின் அங்கீகாரங்கள், அவ் வஸ்ஃபின் வர்ணனைகள், குலுகியின் அவ் ஹல்கி அவருடைய பண்பு சம்பந்தமான வர்ணனைகள், உருவமைப்பு சம்பந்தமான வர்ணனைகள், இவைகள் அனைத்தும் ஹதீஸ்கள் என்ற வட்டத்திலே அடங்கும். இப்ப இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏன் அவசியம்? இப்ப நாங்கள் சஹாபாக்கள் இதை பாதுகாப்பதில் என்ன பங்களிப்பு செய்தார்கள் என்று சொன்னால், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாம நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி உம்மத்துக்கு வழிகாட்டியாகவும் நபியாகவும் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டு வெறுமனே அவருடைய போக்குக்கு விட்டு விடவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலாவினால் ஒவ்வொரு கணமும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டவர்களாக, வழிகாட்டப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ஒளியை பெற்றவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவை பற்றிய அறிவிப்பும் மனித குலத்திற்கு தேவையாக இருக்கின்றது. அவர்களுடைய பேச்சுடைய வடிவங்கள், செயலுடைய வடிவங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய வடிவங்கள், அவர்கள் குளிப்பது எப்படி, உது செய்வது எப்படி, பல் துலக்குவது எப்படி, அணு அணுவாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மனித குலத்திற்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே குறிப்பிடுகின்றான், கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்விடத்திலே நன்மையையும் மறுமை நாளையிலே வெற்றியையும் எதிர்பார்க்கின்றார்களோ, இதுதான் மனிதனுடைய நோக்கம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே மறுமை நாளையிலே அவன் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இந்த நோக்கம் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, நல்லொரு முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகவே இந்த முன்னுதாரணம் நிறைந்த இந்த வாழ்க்கை எங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த முன்னுதாரணம் நிறைந்த அந்த வாழ்க்கை, குறிப்பாக அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நபிகளாருடைய வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள், வார்த்தைகளால் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிகாட்டுதல்கள், இவ்வாறு செய்யுங்கள், ஐவேளை தொழுங்கள், பொய் பேசாதீர்கள், உண்மை பேசுங்கள், மனைவிமாரோடு இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை நீங்கள் இவ்வாறு நீங்கள் வளருங்கள் போன்ற அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு இறக்கி அருளிய வஹியுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வஹியை மனித குலத்திற்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா இறக்கினான். அல்லாஹ் தஆலா படைத்த அந்த வல்ல ரஹ்மான் அவனுடைய படைப்பிலே சிறந்த படைப்புகளாக படிக்கப்பட்ட மனிதர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து கொண்ட அந்த வழிமுறைதான் வஹி. அவனுடைய புறத்திலிருந்து நேரடியாக வழிகாட்டுதல்களை எங்களுக்கு அறிவித்து தருவது, இது ஒரு ரஹ்மத். இது அல் குர்ஆனுடைய வடிவிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இறக்குகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையுடைய வடிவிலும் இந்த வஹியை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதாக சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள், பொன்மொழிகள் இருக்கின்றதே, அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தான் விரும்பிய போக்கிலே பேச மாட்டார். நத்தக என்றால் மொழிகிறது, பேசுவதல்ல.
வாயை திறந்து மொழிவது, சவுண்ட் வெளியே வாரது, நத்தக்க. வமா யன்திகு அனில் ஹவா, அவருடைய ஹவா, அவருடைய மனோ இச்சை அடிப்படையிலே பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி, வஹி, இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, அவருக்கு அது வஹியாக அறிவிக்கப்பட்டதே ஒழிய அவர் பேச மாட்டார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய அந்த தாத்பரியத்தை, அதனுடைய சிறப்பை, அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய தராதரத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவித்து தருகின்றார். இப்படி வந்த இந்த வழிமுறைகள், அல்லாஹ் தஆலா இவைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். இத்துடன் இந்த சுன்னாவுடைய இந்த சிறப்பை முடித்துவிட்டு தலைப்புக்கு செல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த நபியுடைய இப்படிப்பட்ட வகையினால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, மனிதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுமாறு ஏவுகின்றான், கொல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை, இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா மேலும் கன்ஃபார்ம் பண்ணி குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நபியே நீர் கூறும், என்னை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா உங்களை நேசம் கொள்வான். யுஹ்பிபுக்கும், ஹுப் என்றால் நேசம், அன்பு. அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அன்பை சொரிவான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு எந்த அளவுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய கருணை ஒரு நொடி பொழுது கூட எங்களுக்கு வந்து சேரவில்லை என்றால் நாங்கள் அதல பாதாளத்திலே எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அன்பை எங்களுக்கு தருவித்து தருவது இந்த சுன்னாவை பின்பற்றுவது. அப்படி என்றால் சுன்னா என்பது என்ன என்று நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த விடயத்தை மாத்திரம் நாங்கள் எடுத்து நோக்கினால் இந்த தலைப்புடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப சுன்னா என்ன என்பதை நாங்கள் 1446 வருடங்களுக்கு பின்னால் வாழக்கூடிய எங்களுக்கு தெரிய வர வேண்டும் என்றால், எங்களுக்கு 100 வருடங்களுக்கு முன் சென்ற எங்களுடைய மூதாதையர்களுக்கு தெரிய வர வேண்டும் என்றால், 200 வருடம், 300 வருடம், 1000 வருடம், இப்படிப்பட்ட இந்த மனித குலங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் தெரிய வர வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வாழ்ந்த அந்த சமுதாயம் இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து கொடுத்த அந்த சமுதாயம், சஹாபாக்களுடைய அந்த சமுதாயம், உலகத்திலேயே மனித குலத்திலே நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் தஆலா வைத்த அந்த சஹாபாக்களுடைய சமுதாயம் அவர்களுடைய இந்த பணியை செவ்வனே செய்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸ்களை எங்களுக்கு பாதுகாத்து தரக்கூடிய பணியை செவ்வனே செய்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட செய்யக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு அவர்களை ஏற்படுத்தி கொடுத்தான் என்ற விடயத்தை நாங்கள் வரலாறுகளிலே நாங்கள் படிக்கலாம். சில புதினமான செய்திகளை நாங்கள் படிக்கலாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை படிப்பதில், பாதுகாப்பதில், அமல் செய்வதில் இவர்கள் முன்னுதாரண புருஷர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ் தஆலா அளித்த வாக்கு எந்த அளவுக்கு அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புனிதர்களை இந்த உலகத்திலே படைத்து கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அல் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த அல் ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னா, நாங்கள் தற்பொழுது பேசக்கூடிய இந்த தலைப்புடைய இந்த கருப்பொருள், இதை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு முதலாவது நூற்றாண்டை சேர்ந்த சஹாபாக்களை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹாபாக்கள் இந்த ஹதீஸ்களை எவ்வாறு பாதுகாத்தார்கள்? பல தலைப்புகளிலே நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பார்த்தால் இந்த ஹதீஸை படிப்பது. எங்களுடைய சமுதாயத்தை சற்று நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போம். ஹதீஸ்களை படிப்பதிலே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம்?
எங்களுடைய எத்தனை பேருக்கு எத்தனை ஹதீசுகள் தெரியும்? எங்களுடைய பள்ளி வாயில்களிலே ஹதீஸ் மஜ்லிஸில் எத்தனை நடந்திருக்கின்றன? அவைகளிலே நாங்கள் எத்தனைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம்? எங்களுடைய பெண்மணிகளை எத்தனை ஹதீஸ் வகுப்புகளுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஹதீஸ்கள் பாடம்? சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியுடைய தலைவராக இருக்கின்றார்கள். நாட்டுடைய 3வது நபர் என்று கணிக்கப்பட்டவர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப எப்படி பிஸியாக இருக்கு? நாட்டுடைய சோழிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை செய்வதில் 2வது பிரதானமான அமைச்சரவையுடைய அமைச்சராக இருந்தவர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரே ஒரு உதாரணம் அவர் குறிப்பிடுகின்றார். நான் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் எனக்கு ஒரு அண்டை வீட்டார் இருந்தார். உத்பான் இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடியவர், ஒரு அன்சாரி தோழர். மக்காவிலே பழகியோரும் கிடையாது, ஒரு அன்சாரி தோழர். அவரும் நானும் உடன்படிக்கை செய்து கொண்டோம். நாங்கள் பிஸியாக இருக்கும் பொழுது எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை படிக்கக்கூடிய அந்த வகுப்புக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் போக வேண்டும். நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய நாளிலே நான் போக வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்கள், ஒரு நாளைக்கு நான். அவர்களுடைய சோழிகள் இருந்ததன் காரணத்தினால் தான் இப்படி ஒரு ஏற்பாடு. சோழிகள் இல்லாவிட்டால் தொடர்ந்து வகுப்பிலே சமூகம் அளிப்பார்கள். சோழிகள் இருந்ததனால் அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய அனைத்து சோழிகளையும் தியாகம் செய்துவிட்டு நான் சென்று படித்து வந்து சும்மா இருப்பது கிடையாது. அந்த அண்டை வீட்டாருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், படித்துக் கொடுப்பேன். அவர் சென்று படித்து வந்தால் நான் படித்துக் கொள்வேன். தற்பொழுது பாடசாலை இருக்கக்கூடிய மாணவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட மிஸ் பண்ணிய பாடங்களை படிப்பது கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய ஜொப்பே அதுதான். ஆனால் நாட்டுடைய 3வது நபராக இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு தலைமை ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர் அந்த படிப்பிலே மாணவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வகுப்பிலிருந்து அந்த பாடங்கள் தவறி போகாமல் படித்துக் கொண்ட அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் படிக்க வேண்டும், கிரகிக்க வேண்டும், பாடமாக்க வேண்டும் என்ற விடயத்திலே இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது அவர்கள் படிக்கக்கூடிய விதத்திலே. அவர் அந்த படித்த விடயத்தை நபிகளாருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து கட்டுப்படக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் புதினமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? வழிபடுவார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது மக்காவிலே கஅபத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு செல்லும் பொழுது மனிதர்களுக்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். அதிலே அக்கீதா இருக்கின்றது, சுன்னத்தை பின்பற்றுவது இருக்கின்றது, பாரிய கருத்துக்களை கொண்ட ஒரு செய்தி சொன்னார்கள். அந்த ஹஜருல் அஸ்வதை பார்த்து, கல்லே, எனக்கு நன்றாக தெரியும் உன்னிடத்திலே எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த விதமான தீங்கையும் உன்னால் செய்ய முடியாது. இன்னி அஅலமு அன்னகி ஹஜர், நீ கல் என்பது எனக்கு தெரியும். லா ததுர்ரு, உன்னால் தீங்கிழைக்க முடியாது, தீங்கிழைப்போன் அல்லாஹ் தஆலா. வலா தன்ஃபா, உனக்கு எந்த விதமான பிரயோசனத்தையும் தர முடியாது, பிரயோசனங்களை தருவன் அல்லாஹ் தஆலா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடுத்த வார்த்தை சுன்னாவை பின்பற்றுவதை பற்றிய வார்த்தை. லவ்லா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பலகி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் மா கப்பல்துகி, நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நபி அவர்கள் முத்தமிட்டார்களா? அங்கே கேள்வி கிடையாது. ஏன் நபி அவர்களே நீங்கள் கல்லை முத்தமிடுகின்றீர்கள்? ஏன்? நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பிரகாரம் தான் செய்வார்கள் என்ற உறுதியான அறிவு இருந்தது. முதலாவது அது ஒரு அறிவு, உறுதியான ஈமான் இருந்தது. பின்பற்ற வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது என்ற விடயம் இருந்தது. அதை அப்படியே சொல்லி காட்டினார்கள். நபி அவர்கள் முத்தமிடவில்லை என்றால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ஏன் முத்தமிடுகிறேன்? நபிகளார் உன்னை முத்தமிடுவதை கண்டோம், இதோ முத்தமிடுகின்றோம்.
இதனால் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பள்ளி வாயில்கள் எங்களை போன்ற பள்ளி வாயில்களை போன்று காப்பட்கள் இருக்கவில்லை. அவர்கள் காலணியுடன் வந்து தொழுவார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கப்பட்டது, உங்களுடைய பாதணியிலே ஒரு நஜீஸ் இருக்கின்றது, கலட்டி விடுங்கள். நபி அவர்கள் கலட்டி அப்படியாலா யசாரி இடப்பக்கமாக வைத்தார்கள். பின்னால் இருந்த அனைத்து சஹாபாக்களும் தங்களுடைய பாதணிகளை களைத்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து கேட்டார்கள், ஏன் மா ஹமலக்கும் அலா இல்காஇ நிஆலிக்கும், ஏன் நீங்கள் உங்களுடைய பாதணிகளை கழட்ட வேண்டும்? வந்த விடையை பாருங்கள். ரஅய்னாக அல்கைத நஅலைக, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களுடைய பாதணியை கழட்டி வைப்பதை நாங்கள் பார்த்தோம். ஃபஅல்கைனா நிஆலனா, நாங்களும் கழட்டி வைத்தோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கழட்ட தேவையில்லை, எனக்கு என்னுடைய பாதனை தான் கலட்ட வேண்டும், அதிலே ஒரு நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார்கள், நான் கலட்டி வைத்தேன், நீங்கள் கலட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள். இதிலே வந்த வார்த்தை என்ன? நீங்கள் செய்தீர்களா, நாங்கள் செய்தோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஜும்மாவிலே பிரசங்கத்திலே, இது கடைசி உதாரணம், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளி வாயில நுழைந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில சஹாபாக்கள் நின்று கொண்டிருந்ததை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்லிசு, அமருங்கள் என்று சொல்லவும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அப்படியே வாசலிலேயே அமர்ந்து விட்டார். வாசல் அடியிலேயே அமர்ந்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே, அங்கே அமர வேண்டாம், தால், முன்னால் வந்து அமருங்கள் என்று சொன்னார்கள். சொன்னால் உடனடியாக கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த உன்னத சமுதாயம் இருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வட்டத்துக்கு வருவோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பாதுகாப்பதில் அவர்கள் மிகவும் கரிசனை காட்டினார்கள். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளி வாயிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவரை ஏறிட்டும் பார்க்கவில்லை. ஏன் என்று கேட்ட சமயத்திலே சொன்னார்கள், நாங்கள் ஆரம்ப காலத்திலே சஹாபாக்கள் மாத்திரம் எங்களுடைய அந்த புனிதத்துவத்தை பேணி நாங்கள் ஹதீஸ்களை சொல்லும் பொழுது நாங்கள் கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் எங்களுடைய விழிகள் பிதுங்கிவிடும், எங்களுடைய உள்ளம் அப்படியே அந்த கால ரசூலுல்லாஹ்வை அரவணைப்பதற்கு தயாராகிவிடும். ஆனால் அதற்கு பின்னால் மனிதர்களில் சிலர் அவர்கள் நினைத்த அடிப்படையிலே நினைத்த விடயங்களை சொல்வதற்கு தலைப்பட்ட பொழுது நாங்கள் ஆத்தென்டிக்கான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தவிர நாங்கள் வேறு எதையும் எடுப்பது கிடையாது என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ், ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அவருடைய மாணவர் அம்ர் இப்னு மைமூன் குறிப்பிடுகின்றார். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுப்பார்கள், ஆனால் அடிக்கடி ஹதீஸ்களை அதிகமாக சொல்ல மாட்டார்கள், விளக்கங்களை சொல்லுவார்கள். நபிகளாருடைய ஹதீஸ்களை சொல்லும் பொழுது தடமாறுவார்கள் பயத்தினால். ஒரு முறை கால ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்படியே தலையை கீழே போட்டு விட்டார்கள். திடீரென்று எழும்பினார்கள். அவர்களுடைய ஷேட்டுடைய பொத்தான்களை அவர்கள் திறந்து முஹல்லலத்துன் அஸ்ரார கமீசிஹி அவு கமா கால ரசூலுல்லாஹ் இது போன்று சொன்னார்கள், அவு கரீபம் மின் தாலிக் இது போன்று சொன்னார்கள் என்று பயத்தினால் நடுங்கினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பயத்துடன் நபிகளாருடைய வார்த்தைகள் பிசகாமல் அறிவிக்க முடியுமா என்பதை பார்த்து அவர்கள் பாதுகாப்பாக அறிவித்து தந்தவர்கள் தான் சஹாபாக்கள். நபிகளாருடைய செய்திகளை தவறாமல் எங்களுக்கு அறிவித்து தந்தவர்கள் இந்த சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த சஹாபாக்கள் செய்த இந்த முயற்சிகள் எங்களுக்கு ஒரு பாடம். நாங்களும் ஹதீஸ்களை பாதுகாப்பது என்றால் நாங்கள் படிக்க வேண்டும். முதலாவது ஹதீஸ்களை படிக்க வேண்டும். அதை நாங்கள் பாதுகாப்பது என்றால் அதனுடைய விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். ரிசர்ச் பொறவு கட்டாயம் ரிசர்ச் பண்ண வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், அதனுடைய ரகசியங்களை காண வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால், அதிலே பொய் காண முடியாவிட்டால் நாங்கள் அவைகளை மறுதலிக்க கூடாது. ஏன் என்று கேட்க கூடாது. ஏன்? இன்னும் அறிவியல் முடியவில்லை, இன்னும் விஞ்ஞானம் முடியவில்லை. இன்று கண்டுபிடிக்கப்படாத விடயங்கள் நாளை கண்டுபிடிக்கப்படலாம். 1900 ஆண்டு கண்டுபிடிக்கப்படாத விடயங்கள் 2000 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன. 2100 சில விடயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்பது அறிவு களஞ்சியம்.
அவைகளிலே உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை நாங்கள் ஈமான் கொண்டு அவைகளை புனித செய்திகளாக நாங்கள் ஏற்று சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டு படித்து பின்பற்றினார்களோ அப்படிப்பட்ட சமுதாயமாக நாங்கள் இருப்பதற்கு சஹாபாக்களை நாங்கள் முன்னுதாரண புருஷர்களாக நாங்கள் ஏற்று நடப்போம். அதன் மூலமாக இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய சுன்னத்தை என்னை பின்பற்றுங்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுமாறு சொன்னானே, அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு மா சமஅதும் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. சஹாபாக்களிலே கடைசியாக மரணித்தவர் அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா அல்-லைசி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி மக்காவிலே ஹிஜ்ரி 110 மரணித்தார். இந்த 110 வரைக்கும் வாழ்ந்த இந்த சஹாபாக்களிலே பல்லாயிரம் பேர் ஹதீஸ்களை எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அதிலே மிகவுமே சிறப்புக்குரியவர் ஹதீஸ்களை எங்களுக்கு பாதுகாத்து அறிவித்து தருவதிலே அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹ்ர் தௌசி என்று சொல்லப்படக்கூடிய அபூ ஹுரைரா என்று அறியப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் சுமார் 5347 ஹதீஸ்களை எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர், அனஸ் இப்னு மாலிக், ஆயிஷா உம்முல் முஃமினீன், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா வ அபூ சயீத் அல்-குத்ரி போன்ற சஹாபாக்கள் சுமார் 1000 ஹதீஸ்களுக்கு மேலாக எங்களுக்கு ஹதீஸ்களை அறிவித்து தந்திருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் இந்த சஹாபாக்கள் ஹதீஸ்களை படிப்பதிலே காட்டிய ஆர்வத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி கேள்விகள் கேட்பார்கள். ஒரு முறை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு மிகவுமே அருகதையானவர்கள் யார்? உலகளாவிய கேள்வியும் அல்ல, வேறெந்த கேள்வியும் அல்ல, மறுமைக்கு சென்றால் வெற்றி பெறக்கூடிய கேள்வி. உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு அருகதையானவர் யார்? அப்ப ரசூலுல்லாஹ் விடை அளிக்க முந்தி சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, உன்னை தவிர வேறு யாரும் இதை கேட்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஹிர்சுக அலல் ஹதீஸ், என்னுடைய ஹதீஸின் மீது உனக்கு இருக்கக்கூடிய கரிசனையின் காரணத்தினால் நான் அறிந்து கொண்டேன், நீ மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பாய். அந்த அளவுக்கு கரிசனையாக இருந்ததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு இவ்வாறு அறிவிக்க முடிந்தது. நபி அவர்கள் ஒரு முறை ஒரு சால்வையை விரிக்க சொல்லி அப்படியே அள்ளி போடுவதை போன்று போட்டுவிட்டு நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள். ஃபலமம்துஹு, அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையையும் நான் மறக்கவில்லை என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி இந்த சஹாபாக்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை தூய வடிவிலே எங்களுக்கு அறிவித்து தந்ததன் காரணத்தினால்தான் நாங்கள் இன்றும் அந்த தூய அகீதாவை, தூய இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் முதலாவது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை பற்றி தவறாக அறிவிக்கப்பட்ட சில செய்திகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அவைகளை பெரிய பூதாரமாக்கி அவைகள் மூலமாக சஹாபாக்களுக்கு சேறு பூசக்கூடிய ஒரு முயற்சியும் தாவா களத்திலே சில விஷமிகளால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க மாட்டீர்கள். குறிப்பாக தமிழ் தாவா களத்திலும் இந்த மோசமான விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இப்படிப்பட்ட இந்த சவால்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுடைய சிறப்பை அறிந்தவர்களாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்று சொல்லப்பட்ட இந்த முந்தியவர்கள் இஸ்லாத்திலே, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை சிறப்பாக பின்பற்றியவர்கள். இவர்கள் யார்? ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள். வ அஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா, நிலைத்திருக்கக்கூடிய சுகண்டிகளையுடைய சுவர்க்கத்தை, சதா அறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி இருக்கின்றான். முஹாஜிரீன், அன்சார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய பரிசு.
தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியும் என்று அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றிக்கு உரியவர்கள் என்பதை சீல்குத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னதன் பின்னால் வெற்றியா தோல்வியா என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த மகத்தான வெற்றிகளை பெற்றவர்களை விமர்சிக்க கூடாது, மாறாக மதிக்க வேண்டும், அவர்களுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை போன்று சுன்னாவை பின்பற்றுவதிலே, படிப்பதிலே, பாதுகாப்பதிலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாங்கள் வாழ்ந்து சஹாபாக்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே சுவர்க்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி